ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நம்புகிறேன். சரி, இன்று ஒரு சூப்பரான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு குடும்ப கதையை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்கலான்னு வந்திருக்கேன். என்னோடய பேர் பிரியங்கா. எனக்கு கிட்டத்தட்ட இப்போது 23 வயசு ஆகுது. நான் ஒரு 7 வயசாக இருக்கும்போது எங்கள் அம்மா ஹேமா அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா பேர் சந்திரன். என்னை ரொம்பவே தனியாக தான் அவர் மட்டும் கல்யாணம் பண்ணாமல் என்னை வளர்த்துட்டே வந்தாங்க. நான் ஒரு 4 வாரங்களுக்காக அப்பா சந்திரன் அலுவலுக்காக வெளியூர் போயிட்டு இருந்தார். ஒரு மாலை நேரத்தில் அப்பா சந்திரன் வீட்டுக்கு திரும்பி வந்தார். அவருடன் ஒரு பெண்ணுடன் உடன் வந்தாள். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, என்னோடய அப்பா சந்திரனோட புது மனைவி ஸ்ரீஜா தான். எங்கள் அண்ணின்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் இருவரும் சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டார்கள். அப்பா சந்திரனும் ஸ்ரீஜாவும் கழுத்தில் ஒரு புதிய திருமண மாலைகள் அணிந்திருந்தார்கள். அவர்களிடம் உடையும் முகமும் கொஞ்சம் வித்தியாசமாகவே புதியதாகவே தெரிந்தது. அப்பா சந்திரன் என்னை அருகில் அழைத்து, பிரியங்கா, இதுதான் உன் புது அம்மா ஸ்ரீஜா. நாங்கள் இருவரும் திருமணம் செய்துவிட்டோம் என்று மெதுவாக என் காதில் சொன்னார். அப்பா சந்திரன் திருமணம் செய்து கொண்டதில் எனக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை. உண்மையில் அப்பா சந்திரன் இதுவரை தன் சொந்த வாழ்க்கை பற்றி சிறிதும் யோசித்ததே இல்லை. அதனால் அப்பா சந்திரன் இந்த 2வது திருமணத்தில் நடந்தது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. ஏன்னா அப்பா வயசான காலத்தில் யாராவது பார்த்துக்கணும்ல, அதுக்கு எனக்கு சந்தோஷம்தான். அப்பா சந்திரன் இப்போது 46 வயது ஆகிவிட்டது. அப்பா சந்திரன் மகிழ்ச்சியில் தான் என்னோட மகிழ்ச்சி இருப்பதால் நான் பலமுறை அப்பா சந்திரனை 2வது திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியிருக்கிறேன். நானே இப்போது அது நிறைவேற்றியிருக்கிறது. ஸ்ரீஜா எனக்கு புதிய அம்மாவாகவும் வந்துவிட்டாள். திருமணத்துக்கு பிறகு அப்பா சந்திரன் புதிய அம்மா ஸ்ரீஜாவுடன் வீட்டிற்கு நுழையும்போது ஒரு இளைஞர் கையில் ஒரு பெரிய பையுடன் உள்ளே வந்தான். அதற்கு முன்பு நான் அந்த இளைஞரை இதுவரைக்கும் ஒருபோதும் பார்த்ததே இல்லை. அதனால் நான் அவனிடம் யார் என்று கேட்டேன். அந்த இளைஞன் பதில் சொல்வதற்கு முன்பே அப்பா சந்திரன், இவன்தான்பா உன்னோட புது தம்பி, இவன் பேர் ராகவ என்று என்னிடம் அறிமுகப்படுத்தினான். ராகவ் என்ற புதிய அம்மா ஸ்ரீஜாவின் முதல் திருமணத்தில் பிறந்த மகன் என்று நினைக்கிறேன். அதாவது இப்போது ராகவ் ஸ்ரீஜாவுடன் சேர்ந்து நமது வீட்டில் வசிக்கும் போகிறான் என்றான் அப்பா சந்திரன். நான் அப்பா சந்திரனை பார்த்து, அவன் என் தம்பி அல்லது அண்ணனா? ஏனென்றால் அவனை பார்க்கும்போது என்னை விட கொஞ்சம் சின்ன பையன் மாதிரி தானே தெரியுது என்று கேட்டாள். அப்பா சந்திரன் சிரித்தபடி, ராகுவுக்கு இப்போது 17 வயசு ஆயிடுச்சுமா, உனக்கு 22 வயசு, அதனால்தான் அவன் உன் தம்பி அப்படின்னு சொன்னார் எங்கள் அப்பா. சரி சரி என்றேன் நானும் ராகவும் தனியாக நானும் ராகவை என் தம்பியாகவே நினைத்து கொண்டேன். ஆனால் அவன் முகத்தில் நான் இருந்த தாடி மீசையும் பார்க்கும்போது அவன் என்னை விட இளமையானவே தெரியவே இல்லை. நான் மிகவும் அமைதியாகவும் அடக்கவும் தெரிந்து கொண்டேன். ஆனால் அவன் தோட்டத்தில் அவன் வயதிற்கு ஏதோ பொருத்தமான பையனாகவே தெரியவே இல்லை. எனக்கு நன்றாகவே தெரிகிறது. இருந்தாலும் நான் அவனை 17 வயது இளைஞாகவே நினைத்து கொண்டிருந்தேன் என் மனதில். அந்த நேரத்தில் தான் ராகவ் என்னிடம் அதிகம் பேசவே இல்லை. அப்பா சந்திரன் எங்களை அனைவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி கொண்டே இருந்தார். பிறகு ராகவ் என்னிடம் பார்த்து லைட்டாக ஸ்மால் ஸ்மைல் சிரித்தான். நமது வீட்டில் 4 அறைகள் இருக்கின்றன. நமது வீட்டில் 4 அறைகள் எல்லாரும் தங்கிக்கலாம். ஒன்று சமையலறை, ஒன்று பிரியங்காவின் அறை, மற்றொன்று அப்பா அம்மாவின் அறை. இப்போது புதிய அம்மா ஸ்ரீஜா அப்பா சந்திரனுடன் சேர்ந்து அந்த அறையில் தங்கிக் கொள்வார்கள். ராகவும் பிரியங்காவும் ஒரே அறையில் மட்டும் தங்க வைக்க வேண்டும் என்று அப்பா சந்திரன் முடிவு செய்து விட்டார். பிரியங்காவுக்கு ராகவ் தன் அறையில் வைத்திருப்பது எந்தவித சிரமமும் இல்லை, சங்கடமும் இல்லை. ஆனால் ராகவ் பிரியங்காவின் அறையில் தங்குவதில் சங்கட்டமாக இருக்கிறது என்று தெரிந்துவிட்டான். அதனால் ராகவ் தன் அம்மா ஸ்ரீஜாவின் அறையிலேயே தங்கினான். ஒரு நாள் இரவு உணவு முடிந்த பிறகு அப்பா சந்திரன் பிரியங்காவின் அறைக்கு வந்தார். பிரியங்கா, ராகவ் இன்னும் தனியமாக உணர்கிறான்மா, அவன் கொஞ்சம் பார்த்துக்கோமா, நீ ரொம்பவே தனிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு. அவன் அதிகம் பேசுவதே இல்லை. இனிமேல் நீ தான் ராகவோ உன்னுடன் தான் அதிகம் பேச வைக்க வேண்டும். அவனோடு நீ நல்லா பேசினா அவன் பேசுவாமா, உங்கள் கையில் தான்மா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் சொன்னார். இருவரும் எப்போதும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று மெதுவாக என்னிடம் சொன்னார். ராகு தினமும் தன் அம்மா ஸ்ரீஜாவின் அருகிலேயே தூங்குவான். அதனால் அப்பா சந்திரனும் ஸ்ரீஜாவுடன் சரியாக நேரத்தில் செலவிடவே முடியவில்லை. இப்போ தான் புதுசாக கல்யாணம் இருக்காங்க. அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்கலான்னு பார்த்தா இவன் கொடுக்க வந்துடுறான். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா என்று கேட்டார். பிரியங்காவுக்கு அப்பா சந்திரன் என்ன சொல்ல வருகிறார் என்பது தெளிவாக புரிந்துவிட்டது. பிரியங்கா மெதுவாக தலையாட்டி சம்மதம் தெரிவித்து விட்டாள். ராகவுடன் நட்பு கொள்வது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமைந்தது. அன்று முதல் ராகவுடன் பிரியங்காவின் நட்பு மெல்ல மெல்ல வளர தொடங்கிவிட்டது. காலையில் அப்பா சந்திரனும் புதிய அம்மா ஸ்ரீஜாவும் ஆஃபீஸ் சென்ற பிறகு பிரியங்கா வழக்கம் போல கல்லூரிக்கு புறப்பட்டார். பக்கத்தில் இருக்க பெரியார் காலேஜுக்கு தான் போயிருந்து என் தங்கச்சி பிரியங்கா. புறப்படும் போது ராகவை பத்திரமாக இருக்கும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அது கோடை காலம். கோடை விடுமுறை தொடங்கியது. பிரியங்கா ராகவுடன் அதிக நேரம் பேசுவது வீட்டிலேயே தங்கினாள்.
அன்று அம்மா ஸ்ரீஜாவும் அப்பா சந்திரனும் அலுவலகத்தில் சரியாக நேரத்தில் சென்று விட்டனர். அவர்கள் சென்ற பிறகு பிரியங்கா கல்லூரிக்கு செல்வாள் என்று ராகவ் நினைத்திருந்த வேண்டும். ஆனால் அன்று பிரியங்கா கல்லூரிக்கு செல்லவே இல்லை. அதற்கு பதிலாக வீட்டிலேயே தங்கிவிட்டாள். காலை ஒரு 11 மணி இருக்கும். பிரியங்கா வீட்டு வேலைகளை அனைத்துமே முடித்துவிட்டு ராகவ் அப்பா சந்திரன் அறையில் அமர்ந்து புத்தகம் படிக்க கொண்டிருந்தான். பிரியங்கா ராகவுடன் பேசுவதற்கு அப்பா சந்திரன் அறைக்கு சென்றார்கள். பிரியங்கா ராகவை பார்த்ததும் ராகவ் இனிமையான புன்னகை பார்த்துவிட்டு லைட்டான ஸ்மால் ஸ்மைல் சிரிச்சிட்டு மீண்டும் தலையை குனிந்துவிட்டு புத்தகத்தில் மூழ்கினாள். ராகவ் மிகவும் கூச்ச சுபாவம் கொண்ட ஸ்மால் பையன். பிரியங்கா ராகவை நெருங்கிய அவன் கையில் இருந்த புத்தகத்தை மெதுவாக எடுத்தாள். ராகவ் எதுவும் பேசவே இல்லை. பிரியங்கா சிரித்து கொண்டே, ராகவ், நான் இந்த அறைக்கு வந்ததில் இருந்து உன்னை கொஞ்சம் கிண்டல் செய்தாலும் நீ என்னுடன் பேச தயாராக இல்லையடா. நீ என்னை உன் அக்காவாக நினைக்கவே இல்லையடா என்று தோன்றுகிறது என்றால் ராகவ். இல்லை, நான் கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் கூச்ச சுபாவம். இதற்கும் எந்த பொண்ணுக்கிட்டே நான் அவ்வளோவா பேசுனதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பேசுகிறான். இவங்களுக்குள்ளேயே 2 பேர் அக்கா தங்கச்சிக்குள்ளேயே நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டு பேச ஆரம்பிக்கிறது. பிரியங்கா மீண்டும் பேச ஆரம்பித்து விட்டாள். தம்பி, கோடை விடுமுறை எப்படா என்பது படிப்பதற்கு மட்டுமல்லடா, கொஞ்சம் வேடிக்கையாக இருப்பது, சந்தோஷமாக இருக்குது, என்ஜாய் பண்ணுறதுக்கு தான்டா கோடை விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்துச்சு. நீ இன்னும் விடுமுறை புத்தகங்கள் உட்காந்து படிச்சுட்டே இருக்கியடா, வா ஹாலில் உட்காந்து சினிமா பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ராகவ் மெல்லிய குரலில், நான் இன்னும் சினிமா பார்க்கும் அளவிற்கு வளரவே இல்லையக்கா. ராகவ் இந்த பதிலை கேட்டதும் பிரியங்கா சத்தமாக சிரிச்சிட்டா. ஏய், சுட்டி குழந்தையாடா நீ, எனக்கு பேச தெரியும் என்றாள். அந்த வார்த்தைகள் கேட்டதும் ராகவ் இனிமையாக சிரித்து விட்டான். பிரியங்கா ராகவ் கையை மெதுவாக பிடித்துவிட்டு ஹாலுக்கு அழைத்து சென்றார்கள். இருவரும் டிவியை இயக்கி கார்ட்டூன்கள் நிகழ்ச்சிகள் ஒன்றாக பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். இருவருக்குள்ளும் இந்த பாண்டு வளர ஆரம்பித்து விட்டது. ராகவ் மெல்ல பிரியங்காவின் பேச்சுக்கு பதில் அளிக்க ஆரம்பித்து விட்டான். இப்போது பிரியங்காவின் பெற்றோர்கள் வீட்டில் இல்லாத நேரங்களில் ராகவும் பிரியங்காவுடன் நட்பாக பழக ஆரம்பித்து விட்டார்கள். பிரியங்கா ராகவுடன் இருக்கும் அதிக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விட்டான். ராகவ் வெளியே சென்ற சிறுவர்கள் உட்கார்ந்து விளையாடுவது, சில சமயங்களில் பிரியங்கா ராகவ் கேரம் போர்டு, செஸ்ஸு, அவங்களுக்கு 2 பேருக்கு என்னென்ன கம்ஃபர்ட்டாக இருக்குமோ 2 பேர் மாறி கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி இருவருக்கு இடையே நட்பு நாளுக்கு நாள் நெருக்கமாக அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் பிரியங்கா ராகவை பார்த்து, ராகவ், நாம் இருவரும் இப்போது நல்ல நண்பராகிவிட்டோம்டா. இன்றிலிருந்து நீ உன் பெற்றோருக்கு தூங்கவே கூடாதுடா. ராகவ் உடனே இல்லை, நான் அம்மா ஸ்ரீஜா மட்டும்தான் தூங்குவேன் என்று பதில் சொன்னாள். அப்போ சந்திரன் அம்மா ஸ்ரீஜாவுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க வகையில் ராகவை அவர்கள் அறையிலிருந்து வெளியே வர சொல்ல வேண்டும் என்று பிரியங்கா நினைத்தாள். பிரியங்கா மீண்டும் ராகவை பார்த்து, உன் பெற்றோரை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம்டா, அவங்க நல்லா தான்டா இருக்காங்க. நீ என் அறைக்கு வாடா, நீ என் நண்பனாக வாடா. நானும் என் அறையில் தனியாக தாண்டா படுத்து தூங்கின்னு இருக்கேன். அதனால் உன்னுடன் என் அறையில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் என்றான் பிரியங்கா. ராகவும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதற்கு நீ அப்பா சந்திரனை அணுக வேண்டும் அவசியம் இல்லை. ஏனென்றால் அப்பா சந்திரனும் முன்னை என் அறையில் தூங்கத்தான் சொல்லியிருக்காரு என்கிட்ட நிறைய வாட்டி. ஆனால் நீ தாண்டா அது கேட்கவே மாட்டேன்ற. மறுநாள் இரவு உணவு முடித்தவுடன் ராகவ் பிரியங்காவின் அறைக்கு சென்று விட்டாள். பிரியங்கா படுக்கை தயார் செய்து கொண்டிருந்தாள். அப்போது அம்மா ஸ்ரீஜா அறைக்குள் ராகவை பார்த்துக்கோமா, பிரியங்காவின் அறையில் நீ என்ன செய்கிறாய், இப்போது தூங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கேட்டாள். அம்மா ஸ்ரீஜாவின் வார்த்தைகளை கேட்டதும் ராகவ் சற்று பயந்து போனான். ராகவ், அம்மா ஸ்ரீஜாவின் ஏன் இவ்வளவு பயந்துட்டு பார்க்கிறாய் என்று பிரியங்காவுக்கு புரியவே இல்லை. பிரியங்காவுடன் அம்மா ஸ்ரீஜாவிடம் இன்றிலிருந்து ராகவ் என் அறையிலே தூங்குவான் என்று தெளிவாக சொல்லிவிட்டார்கள். அம்மா ஸ்ரீஜா உடனே, இல்லை, நான் உன்னை தொந்தரவு செய்வேன், என்னை மன்னிச்சிருங்க, உன்னை தூங்க விட மாட்டேன் என்று எதிர்த்தான். பிரியங்கா அம்மா ஸ்ரீஜாவை நெருங்கி அவர் காதில் மெதுவாக சொன்னாள். அம்மா, நீங்கள் அப்பா சந்திரன் திருமணம் செய்து கொண்டதில் இருந்து உங்கள் கணவர் சரியாக நேரம் செலவழிக்க முடியாமல் போய்கொண்டிருக்கிறது. அது எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராகவ் என்னுடன் என் அறையில் தங்குவான் என்று பிரியங்கா அம்மாவிடம் காதுகளில் சொன்னாள். அது கேட்டதும் எனக்கு அவர் மனதில் சந்தோஷம் இருந்தாலும் வெளியே காட்டவே இல்லை. அம்மா ஸ்ரீஜா ராகவை அவர்களின் அறைக்கு அழைத்து செல்ல முயற்சி செய்தாள். ஆனால் பிரியங்கா அதை தடுத்து நிறுத்தினாள். அப்போது அப்பா சந்திரன் அங்கே வந்தார். ராகவ் பிரியங்காவின் அறையிலிருந்து தூங்கட்டும் என்று அப்பா சந்திரன் சொன்னதும் அம்மா ஸ்ரீஜாவும் தலையாட்டி, ஓகேங்க, நான் அவங்க கூட வந்துடுறேன், நம்ம 2 பேர் தனி ரூமில் போய் தூங்கலாம், 2 பசங்களை தனி ரூமில் தூங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அம்மா ஸ்ரீஜா பிரியங்காவின் காதில் மெதுவாக கிசித்தபடி, ராகவ், உன் அறையிலிருந்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ இவ்வளவு வற்புறுத்துகிறாய் என்று எனக்கு இந்த ஆட்சேபனையே இல்லைடா. ஆனால் ஜாக்கிரதையாக இரு, அவனும் இப்போது வளர்ந்து விட்டான் என்று எச்சரித்தார்.
அம்மா ஸ்ரீஜாவின் இந்த வார்த்தைகளில் பிரியங்கா பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவர் ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தில் இப்படி சொல்கிறாரு என்று பிரியங்கா நினைத்து விட்டாள். ஆனால் இதற்கு பின்னாடி பெரிய கதைகள் இருக்கிறது. அந்த நிகழ்வு பிரியங்காவின் மனதில் இவ்வளவு ஆழமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அப்போது பிரியங்கா உணரவே இல்லை. திருமணத்திற்கு முன்பே ராகவ் தன் கணவரின் அனுபவத்தை பிரியங்காவுக்கு கொடுக்கப் போகிறான் என்று பிரியங்காவுக்கு சிறிதும் தெரியவே தெரியாது. அன்று இரவு ராகவ் பிரியங்காவின் அறையில் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து பிரியங்காவின் உடலில் யாரோ ஒருவன் கை வைத்து தொடுவதைப் போல பிரியங்கா உணர்ந்து விட்டாள். ஏதோ கம்பளி பூச்சி தான் போகுதுன்னு நினச்சி பிரியங்கா நினச்சிருந்துச்சு. பிரியங்கா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாலும் அது விசித்திரமாகவே இருந்தது. பிரியங்காவின் கண்களை திறந்தபோது ராகவ் தன் கையை வேகமாக பின்வாங்கி கொண்டான். ஒருவேளை ராகவ் தான் அம்மா ஸ்ரீஜாவுடன் தூங்கு பழகியதில் இப்படி செய்கிறானோ என்று பிரியங்கா நினைத்து கொண்டிருந்தாள். அதை பிரியங்கா பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. பிரியங்கா எந்த எதிர்வினையும் காட்டாததால் ராகவ் மீண்டும் தன் கையை நகர்த்தவில்லை. மறுநாள் இரவு ஒரு 3 மணி இருக்கும். பிரியங்கா திடீரென்று விழித்து கொண்டாள். ராகவ் படுக்கை இல்லவே இல்லை. பிரியங்கா எழுந்து சமையலறையிலும் குளியலறையிலும் பாத்ரூம் எங்கேயோ தேடுறான். ஆனால் ராகவ் எங்கேயுமே இல்லை. பிறகு பிரியங்கா அப்பா சந்திரனும் அம்மா ஸ்ரீஜாவும் தங்கும் அறைக்கு சென்றாள். அங்கு ராகவ் அவர்கள் அறைக்கு எட்டி பார்த்தாள். பிரியங்கா கண்டாள். இவ்வளவு நள்ளிரவில் ராகவ் அங்கு என்ன செய்கிறான் என்று பிரியங்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரியங்கா அருகில் சென்று பார்த்தபோது அறையில் கதவு சற்று திறந்திருப்பது. அம்மா ஸ்ரீஜாவும் அப்பா சந்திரனும் நெருக்கமாக ஒன்றாக படுத்து தூங்கி கொண்டிருந்தார்கள். ராகவ் அதை பார்த்து கொண்டிருப்பதை பிரியங்கா கவனித்து கொண்டே இருந்தாள். பிரியங்கா உடனடியாக ராகவை தடுத்து நிறுத்தினாள். ராகவ் கையை பிடித்து இழுத்து கொண்டு கோபமாக, ராகவ், உனக்கு என்ன பைத்தியமாடா? அப்பா அம்மா சந்தோஷமாக இருக்காங்க, அது போய் எட்டி பார்த்துன்னு இருக்க நீ? இந்த நேரத்தில் அவர்கள் அறைக்கு எட்டி பார்க்கக்கூடாதுன்னு தெரியாதாடா உனக்கு? அந்த காமன் சென்ஸ் கூட அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவின் வார்த்தைகள் கேட்ட ராகவ் தலையை குனிந்து கொண்டு அமைதியாக பிரியங்காவின் அறைக்கு திரும்பி சென்று விட்டான். பிரியங்கா அறைக்கு நுழையும் போது ராகவ் படுக்கையில் ஓரத்தில் அமர்ந்திருந்ததை பிரியங்கா கவனித்தாள். அவன் முகம் மிகவும் மோசமாகவும் இருப்பதை சோகமாகவும் அழுது கொண்டே இருந்தான். ஏனென்றால் அப்பா அம்மா என்னென்னமோ பண்ணின்னு இருக்காங்கல்ல, நம்மளால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ராகவ் ரொம்ப ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். பிரியங்கா ராகவ் அருகில் சென்று அமர்ந்து தன் கையை ராகவ் கையில் பிடித்து கொண்டாள். அப்போது பிரியங்காவின் கண்களில் கண்ணீர் துளிக்க ஆரம்பித்து விட்டது. ராகவ் கண்களிலும் கண்ணீர் துளிக்க ஆரம்பித்து விட்டது. மாற்றி மாற்றி 2 பேர் அழுதுகிட்டே இருக்காங்க. ராகவ் ஆழ ஆரம்பித்ததும் பிரியங்காவும் மெதுவாக என்னாச்சுடா என்று கேட்டாள். ராகவ் கண்ணீருடன் குரல் தழுத்துன்னு, அக்கா, என் அம்மா ஸ்ரீஜாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்க்கா. அவர்கள் இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது என்று சொன்னான். இதை கேட்டதும் பிரியங்கா ராகவ் இறுக்கமாக அணைத்து கொண்டு ஒரு அம்மா போல் தன் அருகில் வைத்து கொண்டாள். ராகவ் உணர்வுகளில் பிரியங்காவால் நன்றாக புரிந்து கொண்டு முடிகிறது. ஆனால் பெற்றோர்கள் ஒருவருக்கொருவர் நேரம் செலவிட வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று பிரியங்கா உணர்ந்திருந்தாள். ராகவ் தொடர்ந்து அவர்களுக்கு இடையே சென்றிருந்தாள். அப்பா சந்திரனும் அம்மா ஸ்ரீஜாவும் ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியாது என்று பிரியங்கா உணர்ந்து விட்டாள். பிரியங்கா வீட்டில் மிகவும் பக்குவமானவர். ராகவ் பிரியங்காவை விட இளையவள். எனவே எல்லா பொறுப்புகளையும் பிரியங்கா சுமக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. ராகவை அம்மா ஸ்ரீஜாவின் அறைக்கு போகவிட முடியாது என்று பிரியங்கா முடிவு செய்துவிட்டாள். ஆனால் ராகவ் அழுவதை பார்க்கவும் பிரியங்காவால் முடியவே இல்லை. இந்த நிலை பிரியாவுக்கு சற்று பிடிக்கவே இல்லை. பிரியங்கா ராகவை ஒரு தாய் போல புரிந்து கொண்டு அரவணைத்து விதமாக அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். ஆனால் படிப்படியாக ராகவ் பிரியங்காவை தொட ஆரம்பித்து விட்டான். ஒரு தம்பி போல் அவன் நெருக்கமாக இருப்பதை பிரியங்கா உணர தொடங்கிவிட்டாள். அது வித்தியாசமான தொடுதல் இருந்து ராகவ் உணர்வுகளை பிரியங்காவால் நன்றாக உணர முடிந்தது. திடீரென்று ராகவும் பிரியங்காவும் முதுகில் கையை வைத்து மெதுவாக தடவ ஆரம்பித்து விட்டான். கேடி. பிரியங்கா உடனே ராகவை தள்ளிவிட்டு தூங்க சொன்னாள். சிறிது நேரம் கழித்து ராகவ் மீண்டும் பிரியங்காவின் அருகில் வந்து அவள் உடலில் கையை வைத்து தடவ ஆரம்பித்து விட்டான். அவன் தூக்கத்தில் இருப்பதாக தெரிந்தால், அம்மா, என்னை விட்டு போகாது என்று ராகவ் முனகினான். அவன் தன் அம்மா ஸ்ரீஜாவை மிகவும் நினைத்து கொண்டிருப்பதாக பிரியங்காவுக்கு தோன்றுகிறது. ஆனால் அது அல்ல. அந்த நேரத்தில் ராகவ் கையை அவள் உடலில் இருந்து எடுக்காமலே பிரியங்கா தூங்கிவிட்டாள். சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு தெரியுது. பட் அவளால் ஒன்றும் பண்ண முடியல. மறுநாள் காலை சற்று தாமதமாக பிரியங்கா எழுந்தாள். அப்போது அம்மா ஸ்ரீஜாவும் அப்பா சந்திரனும் ஆஃபீஸ் சென்று விட்டிருந்தார்கள். ராகவ் வழக்கம் போல் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்து கார்ட்டூன் பார்த்து ஏதோ சிரிச்சுட்டு யோசிச்சுட்டே இருந்தான். பிரியங்கா எழுந்து குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு ஒரு தொண்டு மட்டும் அணிந்து கொண்டு சுற்றி கொண்டே இருந்தாள். இப்போது அறைக்கு யாரும் வரமாட்டார்கள் என்று நினைத்து பிரியங்கா கதவை தாளிடாமல் பூட்டே போடலை. எந்த கவலையும் இல்லாமல் பிரியங்கா தன் உடைகளை மாற்ற ஆரம்பித்து விட்டாள். திடீரென்று அறையில் கதவு திறந்தது. ராகு அங்கே நின்று கொண்டிருந்தான். பிரியங்கா ஆடையின்றி இருப்பதை பார்த்த ராகு அதிர்ச்சியில் ஒரு முறை கீழே மேலேயும் பார்த்துட்டே இருக்கான். அடப்பாவிடே, உன் அக்காடா நான் அப்படிங்குது. அவன் கண்களில் நேருக்கு நேர் பார்க்க முடியவே இல்லை.
பிரியங்கா உடனே திரும்பி, ராகவ் அறை விட்டு வெளியே போடா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். ராகவ் வெளியே செல்ல தயாராகவே இல்லை. பிரியங்கா மீண்டும் மீண்டும் கோபத்தில் கத்த ஆரம்பிச்சுட்டே இருந்தா. பிரியங்கா ராகவ் வெளியே தள்ளிட்டு பிரியங்கா வேகமாக கிடைத்த உடை அணிந்து கொண்டு வெளியே வந்து ராகவை, டேய் ஏன்டா திடீர்னு என் அறைக்கு வந்தா என்று கேட்டாள். ராகவ், காலையில் இருந்து டிவி பார்த்துட்டு ரொம்பவே சலிப்பாக இருக்கு, நீ எழுந்திருக்கியா இல்லையான்னு தான் பார்க்க வந்தேன் நான் என்று பதிலளித்தான். ராகவை வருத்தப்பட்ட பிரியங்காவுக்கு எந்த விருப்பமே இல்லை. அதனால் பிரியங்கா மேற்கொண்டு எதுவும் சொல்லவே இல்லை. நீ உன்னை நன்றாக பார்த்து கொள்கிறாய் என்று பிரியங்கா ராகவின் அறிவுறுத்தினாள். பிரியங்கா, இன்று நான் உன்னை என் தோழியாக வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். அங்கே அவளுடைய சகோதரர்கள் உன் வயதில் இருக்கிறான். நீ அங்கே விளையாடலாம், சந்தோஷமாக இருக்கலாம், உனக்கு ஒரு புதிய நண்பனும் கிடைப்பான் என்று பிரியங்கா சொன்னாள். பிரியங்கா ராகவுடன் தன் தோழியின் வீட்டிற்கு செல்ல புறப்பட்டாள். இருவரும் பிரியங்காவின் ஸ்கூட்டியில் அந்த வீட்டை நோக்கி சென்றார்கள். வழியில் ராகவ் இங்கு வந்து பார்த்து கொண்டிருந்தான். ராகவ், அக்கா, எனக்கு வெளியே செல்வது ரொம்பவே பிடிக்கும். ஆனால் எனக்கு அப்பா அம்மாவும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, எனக்கு அழைத்து செல்வதுக்கு யாருமே இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பிரியங்காவும் ராகவும் பார்த்து, உன் பெற்றோர்கள் இருவரும் வேலைக்கு செல்லியிருக்காங்கடா, இப்போதைக்கு நான் தாண்டா உனக்கு இருக்கேன், அக்கா தாண்டா, பிரியங்கா தாண்டா உன்னை எல்லாம் இனிமேல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா ராகவ்கிட்ட சொல்லிச்சு. அவர்கள் வேலையில் மிகவும் பிஸியாக இருக்காங்கடா, அதனால தான் உன்னை வந்து என்கிட்ட ஒப்படைச்சு செஞ்சுருக்காங்க. நான் வெளியில் கூடும்போது உன்னை அழைச்சி செல்கிற நேரம் செலவிடுறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கவலைப்படாதே, நீ வெளியே செல்ல விரும்பினால் எனக்கு புரிகிறது. சில சமயங்களில் நான் உன்னை வெளியே அழைத்து செல்கிறேன் என்றால். பிரியங்காவின் இந்த வார்த்தைகள் கேட்ட ராகவ் மிகவும் சந்தோஷப்பட்டான். சீக்கிரமே பிரியங்கா ராகவுடன் தோழியின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். தோழியின் தம்பி ராகவை விட சற்று இளமையாக தெரிகிறான். இருவரும் ஏற்கனவே தாடி மற்றும் மீசையை வளர்க்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் இன்னும் முழுமையாக பருவ வயது அடையவே இல்லை என்று தெரிகிறது. பிரியங்காவின் தோழி பார்வதி ராகவின் பிரியங்காவை பார்த்ததும், நீ உன் புதிய உறவை பற்றி என்னிடம் எதுவுமே சொல்லவே இல்லையடா என்று சிரித்துக்கொண்டே நகைச்சுவையாக கேட்டாள். நீ உன் காதலன் நேரடியாக என் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறாய் என்று கூறி உண்மையிலே ராகவன் தன் காதலன் என்று நினைத்து விளையாட்டாக பேசினாள் பிரியங்காவின் நண்பர். பிரியங்காவுடன் பார்வதியிடம், அவன் என் காதலன் இல்லடி, அவன் என் தம்பிடி, உனக்கு அவன் தம்பி மாதிரி தான் என்று விளக்கினாள். பிறகு பிரியங்கா தன் அப்பா சந்திரனின் 2வது திருமணம் பற்றி பார்வதியும் எல்லாவற்றையும் கூற ஆரம்பித்து விட்டாள். பார்வதி சிரித்து கொண்டே, ஓ சரி சரி சரி, அவன் தம்பி அடி, நான் தான் தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், உன் காதலன் நினச்சிட்டேன்டி, சாரிஜி என்னை மன்னிச்சுக்குடி அப்படின்னு சொன்னாங்க. பிறகு இருவரும் நிறைய பேசிக்கொண்டே இருந்தார்கள். ராகவ் பார்வதியின் சகோதரர்கள் விளையாடி கொண்டே இருந்தார்கள். அவன் ஒரு அப்பாவி சிறுவன் போலவே தெரிந்தான். இருவருக்குமே தங்கள் வயதுக்கு ஏற்றவாறு இளமையாக தெரியவே இல்லை. ஒருவேளை அவர்களின் அம்மா அவர்கள் சத்தான உணவுகள் நன்றாக கொடுத்திருக்கலாம் என்று பிரியங்கா நினைத்தாள். அவரிடம் எந்த தவறும் தெரியவில்லை. பிறகு பிரியங்காவின் ராகவுடன் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார்கள். அன்று இரவு இருவரும் உணவை சாப்பிட்டு கொண்டிருந்த போது திடீரென்று யாரோ மேஜையில் அடியிலிருந்து பிரியங்காவின் கால்களை மீண்டும் மீண்டும் தொடுவது போல தெரிந்தது. பிரியங்கா கீழ் பார்த்தபோது அது ராகவ் கால்கள் என்பது உணர்ந்தாள். அவன் இதை வேண்டுமென்று செய்கிறானா அல்லது விளையாட்டாக செய்கிறானா என்று பிரியங்காவுக்கு ஒன்றுமே புரியல. நைட்டானா இவனுக்கு ஏதோ மூடு வந்ததா என்னன்னு தெரியல கேடிக்கு. பிரியங்கா கோபமாக ராகவை பார்த்து கேட்க ஆரம்பித்து விட்டாள். ராகவ் உடனே, உன் கால்களை விலக்கி கொண்டுடா, நீ என்னடா இதுக்கு வெளியில் மேலே பார்த்தா தடவர, காலைல பார்த்தா கீழே தடவின்னு இருக்க, நீ என்னடா பண்ணின்னு இருக்கன்னு சொல்லிட்டு பிரியங்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பிறகு பிரியங்கா சமையல் அறைக்கு சுத்தம் செய்துவிட்டு தன் அறைக்கு சென்றபோது அம்மா ஸ்ரீஜா ஹாலில் ராகவுடன் பேசிக்கொண்டிருந்தாள். அம்மா ஸ்ரீஜா ராகவை திட்டுவது போல தெரிந்தது. ஒருவேளை இரவு உண்ணும் மேஜையில் ராகவ் செய்த குறும்பை அம்மா ஸ்ரீஜா பார்த்திருப்பாளோ என்று பிரியங்கா நினைத்தாள். பிரியங்கா அங்கு சென்றதும் அம்மா ஸ்ரீஜா பிரியங்காவை பார்த்து சிரிக்க ஆரம்பித்து விட்டாள். பிரியங்காவும் சிரித்து கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டாள். ராகவும் பிரியங்காவும் பின்தொடர்ந்து சென்றார்கள். சிறிது நேரம் கழித்து அம்மா ஸ்ரீஜா ஒரு 3 கிளாஸ் பாலுடன் பிரியங்காவின் அறைக்கு சென்றார்கள். ஒரு கிளாஸ் பிரியங்காவுக்கும், மற்றொரு கிளாஸ் ராகுவுக்கும், இன்னொரு கிளாஸ் அப்பா சந்திரனுக்கும். பிறகு அம்மா சந்திரன் பிரியங்காவின் தலையில் கை வைத்து, மகளே பிரியங்கா, இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்து நான் உன்னிடம் மிகவும் நெருக்கமாக பழகவே இல்லைடா, அது என் டைமே கிடைக்கலடா. ஆஃபீஸு வீடு ஆஃபீஸ்னே டைம் இருக்குது, உங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணுறது என் டைமே கிடைக்கல. ஆனாலும் நீ ராகவ் என்னிடமிருந்து ஒரு தாய் போல நல்லாவா பார்த்துக்கிற அரவணைச்சி, உன்னை போன்ற புத்திசாலி மகள் எனக்கு கிடைத்தல் எனக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம். நான் முதலே சந்தோஷப்படுறேன். அம்மா ஸ்ரீஜாவின் இந்த அப்பா அன்பான வார்த்தைகள் கேட்ட பிரியங்கா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். தன் உண்மையான அம்மா ஹேமா வேறைய ஒரு தாய் உருவத்தில் பார்ப்பது போல பிரியங்கா உணர்ந்தாள். அம்மா ஸ்ரீஜா கொண்டு வந்த பாலை பிரியங்கா மிகுந்த அன்புடன் குடித்து விட்டாள். அடுத்த ஒரு 4-5 வாரங்களில் இப்படியே கடந்து போய் கொண்டே இருந்தன. இன்று காலையில் பிரியங்கா படுக்கையில் இருந்து எழுந்தபோது மிகுந்த குழப்பத்தில் உணர்ந்தாள்.
பிரியங்கா வழக்கமாக படுக்கையில் அவ்வளோ காலம் தூங்குவதே இல்லை. சம்திங் ராங்னு சொல்லிட்டு பிரியங்காவோட மனசுலேயே நினச்சிருந்துச்சு. ஆனால் இன்று பெட்ஷீட் முழுவதும் சுருண்டி இருந்தது. இது ஒரு விசித்திரமாக இருந்தாலும் பிரியங்கா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. சில வாரங்கள் கழித்து திடீரென்று பிரியங்காவின் வயிற்றில் கடுமையான வலி ஏற்பட்டது. என்ன இது நார்மலாக என்னடா ஒரு மந்த்லி வர பீரியட்ஸாக இருக்குமென்னு சொல்லிட்டு பிரியங்கா யோசிச்சுட்டு இருந்தான். ஒரு நாள் காலையில் எழுந்தவன் வயிற்றில் கீழ்ப்பகுதியில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டு இருந்துச்சு பிரியங்காவுக்கு. பிரியங்கா என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி அவள் வாழ்க்கையில் இந்த மாதிரி வலி அவளுக்கு வந்ததே இல்லை. புதுசாக வலி வந்த மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தான். சரி என்ன பண்ண தெரியல, இந்த வலி அப்பா சந்திரனை எப்படி சொல்வது என்று பிரியங்காவுக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. அப்போது பிரியங்கா படுக்கையில் அமர்ந்திருக்கும்போது ராகவ் விழித்திருந்தான். ராகவ் பிரியங்கா விசித்திரமாக பார்வையுடன் பார்த்தான். பிரியங்கா எழுந்தவுடன் ராகவ் அவன் கையை பிடித்து நீ நலமாக இருக்கிறாயா என்று கேட்டான். அதே நேரத்தில் பிரியங்காவுக்கு வயிற்றில் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருந்தது. ஆனாலும் பிரியங்கா ராகவிடம் எதுவும் சொல்லவில்லை. பிரியங்கா படுக்கையிலிருந்து எழுந்து அறையை விட்டு வெளியே வந்து அம்மா ஸ்ரீஜாவிடம் பேச ஆரம்பித்து விட்டாள். அம்மா ஸ்ரீஜாவை பார்த்து அவரது முகம் மிகவும் தீவிரமாக இருந்தது. அன்று அம்மா ஸ்ரீஜா அப்பா சந்திரனுடன் ஆஃபீஸ்க்கு செல்லவே இல்லை. அம்மா ஸ்ரீஜாவும் ஆட்டோவில் தனியாக ஆஃபீஸ்க்கு சென்று விட்டார்கள். அப்பா சந்திரனுடன் பேசும்போது அவரது முகம் மிகுந்த கவலையுடன் கோபத்துடன் இருந்தது. நான் பார்த்து கொண்டேன். அம்மா ஸ்ரீஜாவுக்கு அப்பா சந்திரனுக்கு இடையே ஏதோ பெரிய சண்டை நடந்திருக்கிறது என்று எனக்கு நல்லாவே தெரிந்துவிட்டது. ஆனால் அதை பற்றி பிரியங்காவுக்கு எந்த கவலையுமே இல்லை. அப்பா சந்திரன் அலுவலகம் செல்லும்போது பிரியங்கா அவரை நிறுத்தி உங்களுக்கு அம்மா ஸ்ரீஜாவுக்கு இடையில் ஏதாவது பெரிய தகராறு நடந்திருக்கிறப்பா அல்லது வாக்குவாதம் ஏதாவது நடந்திருக்கா என்று கேட்டாள். அப்பா சந்திரன் எதுவும் பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டிவிட்டு ஆமான்ட்டு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு செஞ்சிட்டாரு. அடுத்த 4 நாட்களுக்கு இடைவெளி கலந்து இதே மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. வயிற்று வலியால் தவித்த பிரியங்கா இறுதியில் அம்மா ஸ்ரீஜாவிடம் இந்த வலியை பற்றி சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அம்மா ஸ்ரீஜா உடனே பிரியங்காவை பக்கத்தில் இருக்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றாங்க. அங்கே பரிசோதனை செய்யப்பட்டது. அறிக்கை வந்தபோது அம்மா ஸ்ரீஜா தலையை குனிந்து விட்டாள். என்னன்னு பார்த்தா பிரியங்கா அம்மாவினிடம் மகளே பிரியங்கா, நான் கேட்கும் கேள்விக்கு நேர்மையாக பதில் சொல்ல வேண்டும். நீ யாராவது காதலிக்கிறியா என்று கேட்டாள். பிரியங்கா ஆச்சரியத்துடன் அம்மா ஏன் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க? அம்மா ஸ்ரீஜா இந்த அறிக்கையில் நீ கர்ப்பமாக இருக்க என்று தெரிகிறது என்று சொன்னார்கள். அம்மா ஸ்ரீஜாவின் வார்த்தைகள் கேட்டவுடன் பிரியங்காவின் கண்களில் கண்ணீர் பெருக்கு ஆற்றுல போகிற தண்ணீர் போல கண்ணிலேருந்து தண்ணி கொட்ட ஆரம்பிச்சிச்சு. பிரியங்கா அம்மா அறிக்கை சரியாக பார்த்தீங்களா? நான் எப்படி கர்ப்பமாக ஆவேன்? எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலை, காதலன்னு இல்லை. நான் தண்ணி விர்ஜின் பொண்ணாக தான் இருந்துச்சு. எனக்கு எப்படி கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு ஒன்றுமே தெரியலையே. நான் யாரும் காதலிக்கவும் இல்லை என்று சொன்னாள். அம்மா ஸ்ரீஜாவின் பிரியங்காவின் ஒருவர் பார்த்து கொண்டு நானும் அழ நீ அழ 2 பேரும் மாற்றி மாற்றி அழுது கொண்டே இருந்தார்கள். அப்போது பிரியங்காவுக்கு ராகவ் தான் ஞாபகம் வந்தான். இப்போது அவனது அனைத்து சந்தேகங்களும் தெளிவாகிவிட்டது. ஏனென்றால் ராகவ் கிட்டத்தட்ட 18 வயது என்றாலும் அவன் வயதானவன் போல தான் தெரிகிறான். ராகவ் தனக்கு மிக அருகில் வந்து விட்டான். பிரியங்கா உணர்ந்தாள். பிரியங்கா உடனடியாக அம்மா ஸ்ரீஜாவிடன் இதற்கெல்லாம் காரணம் ராகவனாக தான் இருக்க முடியும் என்று சொன்னாள். கடந்த 4 வாரங்களில் பிரியங்காவின் அறையில் படுக்கை விரிப்பை அடிக்கடி கலைத்து கிடப்பதை பிரியங்கா கவனித்து கொண்டே தான் இருக்கிறாள். பிரியங்கா ராகவின் இனி சும்மா விடவே மாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டாள். பிரியங்கா இதை சொன்னதும் அம்மா ஸ்ரீஜா பிரியங்காவை அமைதிப்படுத்தினாள். பிரியங்கா அமைதியாயிரு. ராகவ் உன்னை திரும்பிட்டானா? ராகவன் கூட ஏதாவது சந்தோஷமாக இருந்தால் நான் நைட்டில் ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தவறு செய்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் உன் அப்பா சந்திரனிடம் சொல்லாதே. அவருக்கு இதய நோய் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்தே போய் சேர்ந்துருவார். அவர் அதிகம் யோசித்தால் அவரது உடல்நிலை மிகவும் மோசமாகிவிடும். நான் ராகவிடம் விரைவில் நல்ல வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன் அப்பா சந்திரனிடம் இந்த விஷயத்தை சொல்லவே சொல்லாதே. இந்த கர்ப்பத்தை உன்னிடமிருந்து நீக்கிவிடலாம் என்று அம்மா ஸ்ரீஜா ஆழமாக விளக்கினாள். பிறகு பிரியங்கா அம்மா ஸ்ரீஜாவை இறுக்கமாக அணைத்து கொண்டு அழாதம்மா. அம்மா ஸ்ரீஜா பிரியங்காவின் கண்ணீரை துடைத்துவிட்டு இருவரும் வீடு நோக்கி புறப்பட்டு சென்றார்கள். அன்று இரவே வழக்கம் போல ராகவும் பிரியங்காவின் அறைக்கு தூங்க அனுமதித்தாள். பிரியங்கா சீக்கிரமாகவே தூங்கிட்டாள். சிறிது நேரம் கழித்து யாரோ ஒருவரின் கை பிரியங்காவின் இடுப்பில் இருப்பதை பிரியங்கா உணர்ந்து விட்டாள். பிரியங்கா கண்களை திறந்தபோது ராகவின் அருகில் படுத்து இருப்பதை பார்த்தாள். பிரியங்கா கோபமடைந்து ராகவின் கத்தி என் அறையிலிருந்து வெளியே போட அயோக்கிய ராஸ்கல் என்றாள். பிரியங்காவின் குரலை கேட்டதும் அப்பா சந்திரன் எழுந்து அடைக்கு ஓடி வந்தான். என்ன நடக்குது? எதுக்கு கத்திட்டு இருக்கா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. பிரியங்கா கோபத்தில் எதுவும் சொல்வதற்கு அம்மா ஸ்ரீஜா நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டாள். ராகவ் தன் சகோதரி அறையில் நீண்ட நாட்களாக தூங்கியதால் ஒருவேளை இப்போது அவன் என்னுடன் சில நாட்கள் தூங்க விருப்பலாம். எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. ராகவ் இப்போது என் அறையில் சில நாட்கள் தூங்கட்டும் என்று அம்மா ஸ்ரீஜா சொன்னார். அம்மா ஸ்ரீஜா ராகவின் கையை பிடித்து தன்னுடன் அழைத்து சென்று விட்டாள். அன்று இரவே
பிரியங்கா தூங்க வரவே இல்லை. ஏன்னா அவள் வயிற்று வலி, அதுவும் இல்லாமல் வயிற்றில் இருக்க ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியவே தெரியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை. திடீரென்று பிரியங்கா திடுக்கிட்டு விழித்து விளக்கை இயக்கினாள். மீண்டும் ராகு அவள் அருகில் சென்று பிரியங்காவின் தலையை மெதுவாக தடவிக்கொண்டு தூங்கிட்டே இருந்தான். அவன் எப்போது இங்கு வந்தாள் என்று பிரியங்காவுக்கு கொஞ்சம் கூட தெரியவே இல்லை. பிரியங்கா பயந்து சத்தமாக கத்த ஆரம்பிச்சிட்டான். அவள் குரலை கேட்டு அப்பாவின் சந்திரன் அறைக்கு ஓடி வந்தாங்க. அழுது கொண்டே இருந்தான். அம்மா ஸ்ரீஜாவும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாள். அப்பா சந்திரன் உணர்ச்சி வசப்பட்டு ஏன் அழுகிறம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரியங்கா அப்பா சந்திரனிடம் தான் கர்ப்பமாக இருப்பதற்கும் அதற்கு காரணம் ராகு தான் என்றும் நடந்ததை அனைத்தையும் ஒன்று விடாமல் அப்பாவிடம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டாள் செல்ல மகள் பிரியங்கா. அந்த நேரத்தில் அப்பா சந்திரன் கோபமடைந்து விட்டு ராகவையை அறிந்தார். பிறகு ராகு, பிரியங்கா நீ என்ன பேசுகிற? நான் உன்னை காதலிப்பது உண்மைதான். ஆனால் நான் உன்னுடன் இவ்வளோ கேவலமான செயலெல்லாம் செஞ்சதே இல்லை. நான் உன் கூட படுக்கவே இல்லைடி. நான் கூட ஒன்றுமே பண்ணலடி. இன்பமாக இருந்ததே இல்லை. நீ எப்படி கர்ப்பமாக இருக்க முடியும்? யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது என்று கேட்டாள் பிரியங்கா. அம்மா ஸ்ரீஜா தான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அறிக்கை எடுத்து நான் கர்ப்பமாக இருப்பதாக சொன்னார்கள் என்று சொன்னார். உடனே அம்மா ஸ்ரீஜா மறுத்து, என்ன மாதிரி நான் இருக்க? என்னிடம் எந்த அறிக்கையும் இல்லையே. எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது என்றார். ஏன் அம்மா ஸ்ரீஜா இப்படி போய் சொல்கிறார் என்று பிரியங்காவுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. ஒரே குழப்பமாக இருக்குது. பிரியங்கா அம்மா ஸ்ரீஜா அப்பா சந்திரனை பார்த்து, இப்போது உங்கள் மகள் கர்ப்பமாக இருக்கிறார்னு சொல்கிறது எல்லாமே போய், எல்லா வீணா குற்றச்சாட்டு என்று சொல்லிவிட்டார்கள் அம்மா ஸ்ரீஜா ஏன் இவ்வளோ போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பிரியங்காவுக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது. இப்போது நிலைமை முழுவதுமாக கட்டுக்கடங்காமல் போய்விட்டது. இந்த வீட்டில் இனி பிரியங்காவால் வாழவே முடியாது என்று தோன்றி ஆரம்பித்து விட்டது. தன் மகனையும் தன்னையும் இழந்ததற்கு அப்பா சந்திரன் பொறுப்பேற்ற வேண்டும் என்று அம்மா ஸ்ரீஜா கடுமையான வார்த்தைகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அம்மா ஸ்ரீஜாவுக்கு அப்பா சந்திரனுக்கும் இடையே நடந்த கசப்பான வாக்குவாதத்தில் கேட்டவுடன் பிரியங்கா முற்றிலுமாக அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டாள். கர்ப்பமாக இருக்கும் இந்த நிலைமை பெற்றோர்களிடையே இந்த கடுமையான சண்டை கேட்டதும் பிரியங்காவின் மனநிலை முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. திடீரென்று பிரியங்காவுக்கு மயக்கம் வந்து அவள் தரையில் சரிந்து விட்டாள். மெதுவாக அவள் கண்கள் மூட ஆரம்பித்து விட்டது. ராகவ் உடனே ஓடி வந்து பிரியங்காவின் முகத்தில் தண்ணீர் தெளித்து விட்டாள். அவன் பிரியங்காவை தன் கைகளால் அணைத்து கொண்டு தண்ணீர் குடிக்க சொன்னாள். இதற்கிடையில் அம்மா ஸ்ரீஜா அப்பா சந்திரனையும் பிரியங்காவையும் வெறுப்புடன் பார்த்து முகத்தில் திரும்பிக் கொண்டு நின்றார்கள். பிறகு ராகவ் பேச ஆரம்பித்து விட்டான். அவன் அம்மா ஸ்ரீஜாவை பார்த்து, என்னை மன்னித்து விடுங்கள் மேடம். இப்போது இந்த விளையாட்டில் நான் உங்களை ஆதரிக்கவே முடியாது. இன்று நீங்கள் என் ஒழுக்கத்தை கேள்வி கேட்டு எல்லை மீறிவிட்டீர்கள் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான் ராகவ் பிரியங்காவை பார்த்து, பிரியங்கா தயவுசெய்து என்னை நம்பு. நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு கேளு. நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவே இல்லை. நீ கர்ப்பமாகவே இல்லவே இல்லை. இதெல்லாம் அம்மா ஸ்ரீஜாவின் விளையாட்டு தான். எல்லாமே போய் பித்தலாட்ட விளையாட்டு தான். இப்போது அவரது முகத்திரையை உங்கள் கண்முன் நான் கிழிக்கிறேன் என்று சொல்லி தன் முழு உண்மையும் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டான் ராகவ். எனக்கு 18 வயசு கூட இல்லை. எனக்கு 23 வயசு ஆகிடுச்சி. அம்மா ஸ்ரீஜாவுக்கும் நான் மகனே இல்லை. நான் ஒரு நாடகக்குழுவில் தான் வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அங்கு தான் இந்த அம்மா ஸ்ரீஜாவை முதல் நான் பார்த்தேன். முன்பு இதுபோல் பல நாட்களாக நடிக்க அம்மா ஸ்ரீஜா என்னை பயன்படுத்தினார்கள். அந்த நாடகங்களில் இருந்து அம்மா ஸ்ரீஜா உண்மையிலே என்ன செய்கிறார் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். அம்மா ஸ்ரீஜா கொஞ்சம் படித்தவர். ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலை செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட காசு பிரச்சனை. அதனால் வேறு வழியே தெரியல. பிறகு தன் அழகை பயன்படுத்தி அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளரை தன் காதலில் சிக்க வைப்பார்கள். அவர்கள் முன் தன்னை மிகவும் உதவியற்றவர்களாகவும் நம்பிக்கையானவர்களும் காட்டிக்கொண்டு தனக்கு 17 வயசு மகன் இருப்பதாகவும் அவனை சரியாக வளர்க்க முடியவில்லை என்று சொல்லி என்னை காமிப்பாங்க. பிறகு அந்த பணக்காரர்கள் திருமணம் செய்து கொண்டு ஒரு 10 மாதம் 15 மாதம் கழித்து ஒரு காரணத்தை சொல்லி ஏதாவது விவகாரத்தை செய்துவிட்டு பெரிய தொகையை ஜீவனம்சமாக பெற்றுக்கொண்டு வந்துவிடுவார்கள். அந்த ஜீவனம்சம் பணத்தை இருந்து எனக்கு தேவையான அனைத்து செலவுகளையும் அம்மா ஸ்ரீஜா தான் என்னை கொடுத்துவார். பிரியங்கா, உன் அப்பா சந்திரன் இருந்த அம்மா ஸ்ரீஜா 4வது பாதிக்கப்பட்டவர். முன்பு நான் பணத்திற்காக மட்டுமே இந்த நாடகத்தை நடித்து வந்தேன். ஆனால் இன்று அம்மா ஸ்ரீஜா என் குணத்தை குறை சொல்ல ஆரம்பித்து விட்டால். நானும் ஒரு ரேப் பண்ணுறேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது ஏதாவது செய்வார் என்று எனக்கு தெரியவே தெரியாது. பிரியங்கா தன் உண்மையை காதலிக்க ஆரம்பித்து விட்டது உண்மைதான். ஆனால் நான் உன்னிடம் எந்த தவறும் செய்யவே இல்லை. அப்பா சந்திரனும் பிரியங்காவும் எதுவும் தெரியாமல் ஒரு ஏமாற்றுக்காரர் பெண்ணை வலையில் சிக்கியிருப்பதை அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் மன உளைச்சலும் ஆளாகிவிட்டார் அப்பா சந்திரன். கடந்த 5 வாரங்களில் அம்மா ஸ்ரீஜாவும் அப்பா சந்திரனும் இடையே தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது. டைவர்ஸ்க்கு அடிக்கல் நாட்டிட்டாங்க போல இருக்குது.
அம்மா ஸ்ரீஜா வேண்டுமென்றே சண்டையை தூண்டி விட்டு கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் அந்த சண்டையின் மூலமாக அப்பா சந்திரன் விவாகரத்து செய்துவிடலாம். பெரிய தொகையை வாங்கிவிட்டு செய்து விட்டிருக்கிறாள் அம்மா ஸ்ரீஜா. அப்பா சந்திரன் பிரியங்காவை பார்த்து மெதுவாக, பிரியங்கா, நான் உன்னை நேசிக்கிறேன். உனக்கு எந்த தவறும் நான் செஞ்சதே இல்லை, செஞ்சது நினைக்கவும் மாட்டேன். எங்களிடையேயான வாக்குவாதம் உனக்கு மோசமாக விளைவை ஏற்படுத்தும் என்று நினைத்தால் இதுவரை உன்னிடம் எதுவும் சொல்லவே இல்லை. ஆனால் சில சமயங்களில் குழந்தை உண்மை சொல்வது அவசியம் என்று நினைத்து தோன்றுகிறது. ஏனென்றால் அந்த நேரத்தில் பிரியங்காவும் அப்பா சந்திரனாவும் ராகவனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் ராகவன் மட்டும்தான் சொன்னான். அம்மா ஸ்ரீஜா இது வரைக்கும் பொய் சொல்லிட்டு நம்மக்கிட்ட காசு கறக்கிறதுலேயே அதே குறிக்கோளாக இருக்குதான். ராகவ் தான் சரியான தருணத்தில் சரியான உண்மையை வெளிக்கொண்டு வந்து எங்கள் இருவரையும் பெரும் ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறான். ராஜா ஹீரோ தான். உண்மையான சொன்னது மூலம் ராகவ் தன் மிகுந்த கலங்கத்தை நீக்கி கொண்டு விட்டான். அந்த ஏமாற்றத்துக்கான பெண்ணை அப்பா சந்திரன் உடனடியாக பக்கத்தில் இருக்க ராயபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்ததும் அம்மா ஸ்ரீஜாவை அழைத்து சென்று, ராகவ் இந்த வழக்கில் நேரடியாக எந்த தவறும் செய்யவே இல்லை. அவன் செய்த அனைத்துமே பணத்துக்காக மட்டுமே. ஆனால் தவறான நபரை ஆதரித்ததால் அவனுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. எல்லாம் அமைதியாக சில நாட்கள் கழிந்து கொண்டே இருந்தன. அப்போது அப்பா சந்திரன் பிரியங்காவை மருத்துவமனை அழைத்து சென்று முழு பரிசோதனை செய்தனர். பிரியங்காவுக்கு வயிற்று வலி மற்ற பிரச்சனை ஏற்பட்ட காரணம் ஒரு பாக்டீரியா தொற்று நோய் என்று சொன்னார்கள். பிரியங்கா மிக குறைவான தண்ணீர் குடிப்பது வழக்கம். அது கோடைக்காலம் என்பதால் அந்த தொற்று ஏற்பட்டிருக்குது. அந்த நேரத்தில் அம்மா ஸ்ரீஜா பிரியங்காவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றபோது கூடுதல் பணம் கொடுத்துவிட்டு தவறான அறிக்கையை பெற்று வந்தார்கள். அதற்கு பிரியங்காவை தவறான வழியில் வழிநடத்தினார்கள். ஆனால் அம்மா ஸ்ரீஜா செய்த தவறுகளில் தகுந்த தண்டனை கிடைத்துவிட்டது. அவர் இப்போது ஜெயிலில் கம்பி எண்ணி கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட 10 வருஷம் ஜெயில் கொடுத்துட்டாங்க. இன்று முதல் அப்பா சந்திரன் பிரியங்காவை பற்றி இன்னும் அதிக எச்சரிக்கையுடன் அக்கறையுடன் இருக்கிறார். வீட்டில் அமைதி திரும்பியது. பிரியங்காவும் அப்பாவும் சந்திரனும் ஒருவருடன் நம்பிக்கையோடு புதிய வாழ்க்கையை தொடங்கிவிட்டார்கள். நன்றி, வணக்கம்.